ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து தொடரும். மலையாளத்தில் மோகன்லால் சார் ஆக்ட் பண்ண படம், சோபனா மேம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் தமிழ்லேயும் டப் ஆகி வந்துச்சு. படம் நல்லா இருக்குது. ஹாட் ஸ்டார் இருக்குது, பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க போய் பார்க்கலாம். சரி, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்காக வந்து பார்த்திங்கன்னா, கேரளாவில் நடந்த அந்த லேண்ட் ஸ்லைடிங்கில் கொஞ்சம் பேர் மாட்டி இறந்தாங்க. இப்போ ஒரு 1 இயர் பேக்குன்னு நினைக்கிறேன். அந்த சீனை காட்டுறாங்க. அந்த லேண்ட் ஸ்லைடிங்கில் வந்து நிறைய பேர்த்த வந்து போய் போலீஸு அந்த ஃபயர் சர்வீஸில் இருக்கவங்கள காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் வந்து எதையோ பார்த்துட்டு சார் அப்படின்னு கத்துறாரு. அதோட படத்தோட டைட்டில் போடுறாங்க, தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மோகன்லால் சார் காட்டுறாங்க. மோகன்லால் சார் வந்து ஒரு அம்பாசிடர் வச்சுருக்காரு, ஒரு பழைய அம்பாசிடர். அதில் வந்து வாடகைக்கு ஓட்டிகிட்ருக்காரு. அதில் வந்து சபரிமலைக்கு வாடகைக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு அப்புறம் வர்ற வழியில் வந்து அவர் பையன் வந்து காலேஜில் படிச்சுட்ருக்கிறாரு. அவர் பையனையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஏதோ சின்ன சேட்டை பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, சோபனா மேம் இந்த மாதிரி ஏதோ சேட்டை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கிறப்ப அப்புறம் அதுக்கு அடுத்தது அவர் வாடகைக்கு போகிறாரு, வர்றாரு, இப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ வந்து ஒரு பையன் வந்து இந்த அம்பாசிடர் காரை பார்த்துட்றான். காரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த பையனுக்கு இந்த பழைய விண்டேஜ் கார் இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும். இது எப்போ மாடல் என்ன இதுன்னு பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ருக்கிறப்போ வந்து மோகன்லால் சார் ஃப்ரெண்டு வந்து சரக்கடி கூப்பிட்றாரு. அப்போ அவர் கிளம்பி போயிடுறாரு. அந்த கேப்பில் இந்த பசங்க எல்லாரும் இந்த கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கார் இந்த கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரில, ஒரு இடத்துல போய் இடித்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ வந்து கமல் சார் அவங்க பையனை அடிச்சிடுறாரு. பையன் பேர் வந்து பவி. அப்புறம் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து கமல் சாருக்கு மோகன்லால் சாருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும். அந்த ஃபோனில் வந்து பாரதிராஜா சார் பேசியிருப்பார். என்னென்னா, இவர் வந்து சென்னையில் வந்து சினிமாவில் ஒரு ஃபைட்டராக இருந்திருப்பார். ஸோ அவரோட மாஸ்டர் தான் பாரதிராஜா சார். அவர் ஃபோன் பண்ணி பேசியிருப்பார். அவருக்கு எதோ மருந்து தீர்ந்து போச்சு, கொஞ்சம் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி கேட்பார். கொடுத்துட்றேன்பார். அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கணும் போல் இருக்குன்னு, சரி வர்றேன், கொஞ்சம் நாளில் வர்றேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவார். இது இந்த ஆக்சிடெண்ட், அந்த பசங்க கொண்டு வண்டி ஆக்சிடெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்ப்போம். அவனுக்கு கொண்டு ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாரு. பையனையும் அடிச்சிடனே பையன் கோச்சிக்கிட்டு அப்புறம் காலேஜ் போயிடுறான். காலேஜ் போனதுக்கப்புறம் இவருக்கு மனசே கேட்கல. ஃபோன் பண்ணி பேசலான்னு பார்க்குறாரு. பையன் ஆனால் அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து ஒரு ஃபோன் வருது. சரி, வீட்டில் இல்லை, ஒர்க் ஷாப்பில் உட்காந்துருக்காரு. வண்டி தான் கொண்டு இடிச்சிட்டாங்களா. அங்கே உட்காந்துருக்கிறப்ப வந்து ஒரு ஃபோன் வருது மாஸ்டர்கிட்ட இருந்து. எடுத்து பேசுகிறப்ப மாஸ்டர் பேசலை, மாஸ்டர் கூட இருக்கிற இளவரசு சார் பேசுகிறாரு. இந்த மாதிரி மாஸ்டர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ இவர் டெத்துக்காக இங்கேருந்து சென்னை போகிறார். அவர்கிட்ட இறந்த செய்தி கேட்டு போய் அவரோட அந்த கடைசி இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் இங்கே ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வர்றப்போ அந்த வண்டி ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவர் வந்து இவரை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. வண்டி ஒர்க் ஷாப்பில் இருக்குது அப்படின்னால கூட்டிகிட்டு போகிறத சொல்கிறாரு. வண்டிக்கு ஒரு ஸ்பேர் கிடைக்கல, அதனால் ஒர்க் ஷாப்பில் இருக்கிற பையனுங்கிட்ட நான் கொடுத்து தாட்டி விட்ருக்குறேன், நாளைக்கு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு போகலான்றார். அங்கே போய் பார்த்தோன்னே இவர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. போய் பார்த்து அவரோட வண்டி பிடிச்சி போட்டிருக்காங்க. என்னென்னா, அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கிற பையன் வந்து கஞ்சா எதை அந்த வண்டியில் கடத்திட்டு போயிருக்கிறான். போகிறப்ப போலீஸையும் அடிச்சுட்டு போயிட்டான். அதனால இவங்க வண்டியை பிடிச்சி போட்டிருக்காங்க. இவரும் போய் போலீஸ்ட்டு எவ்வளோ பேசி பார்க்குற, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நான் வண்டியெல்லாம் கொடுக்க முடியாது, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நீ போய் அந்த பையனை கொண்டாந்து கொடுத்துட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்கன்றார். இவங்களும் அந்த பையன் வீட்டிலலாம் போய் தேடுறாங்க. ஆனால் அந்த பையனை கிடைக்கல, அவன் எங்கேயோ போயிடுறான். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் கட்சிக்காரங்களில் கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து கட்சிக்காரங்களும் உள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து மோகன்லால் சார் என்ன பண்ணுவார்னா, காரு இவருக்கு ரொம்ப வந்து அது பெட் மாதிரி ரொம்ப பிடிச்சது. ஒரு மகனை போல வச்சிட்ருக்காரு அந்த காரை. அந்த கார் குப்பையாக கிடக்குன்னு சொல்லி கழுவிட்டு இருப்பார். அப்போ இந்த போலீஸ் வந்து பார்த்துட்டு கடுப்பாய் வந்து சத்தம் போடுவாங்க. அப்போ 2 பேருக்கு வாக்குவாதம் வரும். அதுக்கப்புறம் அவருக்கு மனசே கேட்காது, கார் இல்லாமல் இருக்க முடியாது, வீட்டில் போய் இருப்பார், தூக்கமே வராது. அப்புறம் சரின்னு சொல்லி நைட் நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இவர் காரை வந்து ஸ்டேஷனில் பார்த்துட்டு அப்படியே கேட்டு முடிஞ்சால் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வருவார். வந்தப்போ இவர் வந்து பார்த்தா போய் கேட்டப்போ எஸ்ஐ சார் ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட கேட்பார், சாரை பார்க்க முடியுமா, நீங்கள் போய் இன்ஸ்பெக்டரை பாருங்கள், அவர் நல்லவர், அவர்கிட்ட கேட்டால் கார் கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் சொல்லுவார், நான் அந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலியோட ஒரு 10-20 வருஷமாக கூட இருக்கிற வண்டி, நானும் என் வண்டி அந்த தப்பு பண்ணல, ஸோ எனக்கு அந்த வண்டி கொடுங்க சார், நான் அதை வச்சு தான் பொழப்பு ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அவரும் கொடுத்துருவார். கொடுக்குறப்ப இந்த
பிடிச்சாரில் ஒருத்தர் எஸ்ஐ பென்னி அப்படின்னு ஒருத்தர் பிடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட சொல்லி காரை கொடுக்க சொல்லுவார். அவர் கொடுக்க முடியாதும்பாரு. ஏய் இந்த ஈகோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, காரை கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை காலையில் அப்படி பண்ண இப்படி பண்ண, பரவாயில்ல கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துருவாரு. அப்போ திடீர்னு ஒரு ஜோர்ஜ் சார் வந்து ஒரு வாடகை ஒன்று போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்குறப்ப சரி சார் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இவர் பென்னி சார் ஜார்ஜ் சார் 2 பேரும் வருவாங்க. அவங்க இதில் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கான்ஸ்டபிளோட சிஸ்டர் மேரேஜ்க்காக எல்லாம் அங்கே போவாங்க. அங்கே போய் இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மோகன்லால் சார் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார், அது முடிஞ்சோடனே கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இன்னொரு பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னால், அது இங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. இல்லை பக்கம்தான், வா போயிட்டு வந்துடலாம். போயிட்டு இல்லை சார் எனக்கு காலையில் ஒர்க் இருக்குது, காலையில் 2-3 வாடகைலாம் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு. இல்லை போனோன்னே வந்துடலாம் சீக்கிரம், நீ காலையில் உன் வேலையும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகிறப்ப ரொம்ப ஒரு ஹில்ஸில் தான், அந்த ஹில்ஸில் தான் அவங்க சொன்ன பிளேஸ் இருக்குது. போயிட்டுருக்கிறப்போ ஒரு இடையில ஹில்ஸ் விட்டு வேற ஒரு சின்ன ஒரு மண்ணு தடமாட்ட போகும். அதில் ரோட்டில் போகணுன்னு சொன்னோன்னே, இல்லை அதில் வண்டி போகாதும்பாரு. இல்லை நீ போ, நான் சொல்கிறேன்ல, இல்லை வண்டி போகிறது தான். இவன் சுதீஷ் தான், அதாவது அந்த கான்ஸ்டபிளோட பேர், அவரோட சிஸ்டருக்கு தான் மேரேஜ். சுதீஷ்க்கு இந்த காட்டை பற்றி நல்லா தெரியும், ஸோ நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரின்னு மோகன்லால் சார் அந்த வண்டியில் விட்டு அந்த வழியில் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இவன் இப்போ தான் ஒர்க்கில் எல்லாம் ஓரளவுக்கு ரெடியாகி வந்தால் அவங்க ஃபேமிலி இப்படி தான் நல்லாச்சு. சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ண போகிறப்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து நின்னா, நாங்கள்லாம் இருக்கிறப்ப அவனை விட்டுருவோமா அப்படி. அதனால தான் பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து இந்த பொண்ணோட அப்பா வந்து அடித்ததில் அவன் இறந்துட்டான், அவனை புதைக்கலான்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னேன். இவர் மோகன்லால் சாருக்கு கடுப்பாயிரும். போய் ஏன்டா பணத்தை வச்சுக்கிட்டு, என் வண்டியில் எனக்கே தெரியும் பணத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போய் கழுத்தை பிடிச்சிருவாரு. அப்புறம் நீ போலீஸுங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து அந்த பாடி வந்து கொண்டு போய் புதைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மோகன்லால் சார் காருக்குள்ளேயே தான் இருப்பார். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் ஆளே ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பார். ஏன்னா இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை அவருக்கு. ஸோ ஒரு டென்ஷனாகவே உட்காந்துருப்பார். போய் குளிக்கிறப்ப அவர் ட்ரெஸ் அவரே துவைச்சி போடுவார். வழக்கமாத்துக்கு மாறாக எல்லா ஒர்க்கும் பண்ணுறார். அப்புறம் பின்னாடி போய் டிக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பர்ஸு கிடக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஒய்ஃப் வந்துடுவாங்க. எடுத்து பார்க்குறக்குள்ள டக்குன்னு வீசிடுவார். வீசிட்டு அவர் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பார். அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரியே இருக்கும். ஏதோ கன்ஃபியூஷன்லேயே இருப்பார். இதுக்கு இடையில இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டிருப்பார், அந்த பையனை பிடிச்சிங்களா, அவனை பிடிச்சமா கொன்னமா அப்படின்னு ஒன்று நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு இவருக்கு எச்சா டவுட் ஆயிடும். ஒரு வேளை அவனைத்தான் கொண்டு போய் புதைச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்டில் தான் இவர் போய் தேடுவார். இப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். என்னன்னே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ என்ன பண்ணுவாங்க, இவர் ஸ்டேஷனில் போய் யாரையோ பார்க்குறக்காக போவார். போயிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து இவர் தூக்கி போட்டார்ல பர்ஸு, தூக்கி போட்ட பர்ஸை வந்து இல்லை சாரி, இதுக்கு இடையில வந்து இவர் மகன்கிட்ட பேசலான்னு பார்ப்பாரு. போய் அங்கே மகனை போய் பார்க்கலாம் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். மகனை போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே அவன் இருக்க மாட்டான். அவன் இங்கிருந்து கிளம்பியே 2 நாள் ஆச்சு அப்படின்ட்டுருவாங்க ஹாஸ்டலில். அப்புறம் இப்போ என்னடா மகனையும் காணான்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு. ஒரு சைடு அவனையும் காணான்னு சொல்லி டென்ஷனாக, அப்புறம் இந்த பிரச்சனை வேறு. சரின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்து பையனோட பைக் அங்கே ஸ்டேஷனில் இருக்கிறத பார்த்துருவார். இதே சார் என்னோடய பையனோட பைக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது 2 மாதமாக இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவருக்கு மனசே கேட்காது. அங்கேயும் பையனையும் காணா, இவனை இங்கேயும் வேறு இவனை ஒருத்தனை கொண்டு போய் புதைச்சிருக்காங்க, என்னன்னே தெரிலேன்னு சொல்லிட்டு சரி நம்ம டக்குன்னு இவருக்கு வீட்டுக்கு வந்தோடனே ஞாபகம் வரும், சரியான மழை பெஞ்சிட்ருக்கும். அப்போ போய் அந்த இதை தேடுவார். அந்த தூக்கி போட்ட பர்ஸை தேடி எடுத்து பார்த்தா இவரோட பையனோட பர்ஸ். இவருக்கு ஷாக் ஆயிரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வீட்லேயும் சொல்ல முடியாது. வீட்டிலெல்லாம் அவன் காலேஜில் இருக்கான்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ தெரிஞ்சால் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் பாத்ரூமில் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இது பண்ணிகிட்ருப்பார். அவள் திடீர்னு நைட் என்ன நினச்சாருன்னு தெரியல, திடீர்னு கிளம்பி அந்த சுதீஷ்ங்கிறவர் அந்த கான்ஸ்டபிள் வீட்டுக்கு போயிடுவார். அங்கே கிளம்பி போயிட்டு அவனை கூப்பிட்டு, நீங்கள் யாரை கொன்னீங்க, உண்மையை சொல்லுங்கன்னா, எனக்கு தெரியாது, நீ போய் ஜார்ஜ் சார்ட்டு கேளுன்னு சொன்னேன். இவர் அவரையும் தூக்கிட்டு கிளம்பிடுவார். அவரையும் தூக்கி அடித்து ஏற்றிட்டு கிளம்பிடுவார். எங்கே போவார்னா அவரோட கம்பம் போயிடுவார். அவங்க அம்மா ஊர் வந்து கம்பம்னு நினைக்கிறேன். கம்பத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு லாட்ஜில் வச்சுருப்பார். இவரை வச்சுக்கிட்டு எதுக்கு கொன்னீங்க, யாரை கொன்னீங்க எனக்கு சொல்லுன்னு, எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ வண்டியில் போனால் இருக்குதுன்னு அந்த டைமில் தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க யாரை கொண்டாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியும், விடாமல் ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பார். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸை வந்து எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து
இவர் தான் வந்து கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருக்கிற மோகன்லால் சார் ஒய்ஃபு அந்த பொண்ணையெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து அடி அடின்னு அடித்து மிரட்டுவாங்க. அதாவது உங்கள் அண்ணன் வந்து உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அதனால தான் வந்து உங்கள் அப்பா அவனை கொன்னுட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டு இதை ஆமான்னு சொல்லுன்னு போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. சோபனா மேமையும் அந்த பொண்ணையும் ரொம்ப அந்த சீனில் ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போட்டு அடிச்சிட்ருப்பாங்க. இவர் ஒரு சைடு இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் இதுக்கு இடையில வந்து அந்த உள்ளே கட்டி வச்சிருக்கிறவருக்கு வந்து ஃபோனு கிடைக்கும். அந்த ஃபோன் எடுத்து அவர் ஜார்ஜ் சாருக்கு ஃபோன் பண்ணிடுவார். அதாவது நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுக்குவார். சரின்னு சொல்லிட்டு அவரும் அப்புறம் எப்படியோ ட்ராக் பண்ணி இவரை வந்துருவாங்க. ஜார்ஜ் சாரு நீ வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்ருப்பார் மோகன்லால் சார். சரின்னு அவர் பார்க்குறக்காக வருவார். வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப நீ என்னையா மிரட்ட பார்க்குற, என்னையெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நான் இப்போ வந்ததும் நான் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா நிறைய போலீஸ் வந்துடுவாங்க. இவரும் ஃபைட் பண்ணி எப்படியோ தப்பிச்சு போயிடலான்னு பார்ப்பாரு, ஃபைட் பண்ணுவார். ஆனால் கடைசியில் லாக் ஆயிடுவார். இவரை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து ஆல்ரெடி சோபனா மேம் அங்கே இருப்பாங்க, ஒரு பொண்ணு அவங்க பொண்ணு இருப்பாங்க. நீ தானே கொன்ன உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பாக பேசுவாங்க போலீஸ் எல்லாம் சேர்ந்து. இவரும் சரி வாயே திறக்காமல் உட்காந்துருப்பார். கடைசியில் இவங்க பொண்ணையும் ஒய்ஃபையும் அனுப்பிடுவாங்க. இவரை மட்டும் ஸ்டேஷனில் வச்சுட்ருப்பாங்க. நைட் டைம் வந்து வேற ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து மோகன்லால் சார் கொல்றதுக்காக வந்திருப்பாங்க. கொல்றதுக்கு வந்தப்போ எஸ்ஐ பென்னி சார் அந்த எஸ்ஐ பென்னி அப்படிங்கிறவர் அவர் இருப்பார் ஸ்டேஷனில். ஸோ அப்புறம் மற்றவங்கலாம் வந்திருப்பாங்க. அவங்க போலீஸ் அடியாளான்னு தெரியல, ஆனால் போலீஸ் வேனில் வந்திருப்பாங்க. காக்கி ஃபேண்ட் போட்டிருப்பாங்க, அன்யூனிஃபார்மில் தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் உன் பையன் எப்படி செத்தான்னு தெரியுமான்னு சொல்லி அவர் பையனை வந்து கொன்று இழுத்துட்டு போனது இதெல்லாம் சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப கடுப்பாயிரும். இதை கேட்டுட்டு நீ சாவுன்னு சொல்லி கழுத்தில் வேட்டியை போட்டு இருக்க போவாங்க. அப்போ விடாமல் அவர் இழுத்து பிடிச்சி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடித்து போட்டு அவர் மேலே வெளியே வந்துடுவார். வெளியே வந்துட்டு இவர் பென்னி சார் இருக்கார்ல, பென்னி சாரையும் பிடிச்சி அடின்னு அடிச்சிருவார். அடித்து கிட்டத்தட்ட எதுக்கு என் பையனை கொன்னேன்னு அந்த அடித்தா அவரு கிட்டத்தட்ட குத்துயிரும் கொலையுருமா ஆக்கிடுவார். பேருக்கு உயிர் இருக்கும், கீழே கிடப்பார். அப்போ இந்த கான்ஸ்டபிள் ஓடி வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். நீ அவங்ககிட்ட சொல்லிடு, ஒரு மத யானை உள்ளே பூந்துருக்குன்னு சொல்லிடுன்ட்டு கடுப்பில் அவனை இழுத்துட்டு போயிடுவார். இழுத்துட்டு போனோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, நேர் கிளம்பி போய் இவர் ஜார்ஜ் சார் என்ன பண்ணுவார், நேர் கிளம்பி போய் அவன் எங்கே அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு அடிப்பார். போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த டைம் பார்த்தா இவர் பென்னி சார் ஃபோன்லேருந்து மோகன்லால் சார் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிற அப்படின்னா அவங்க பொண்ணு வீட்டில், நீ மரியாதையாக வந்துரு, சரண்டர் ஆயிருன்னு சொன்னோன்னே அவர் கேட்க மாட்டார். நீங்களாம் தானே நீ இந்த மாதிரி பண்ணீங்க, போலீஸ்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு இவர் சொல்லுவார் ஜார்ஜ் சார். அப்போ வந்து இவர் சொல்லுவார், நீ போலீஸ் தானே என்னை தொட்டுச்சு, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி, நான் உன் வீட்டில் தான் இருக்கிறேன், உனக்கும் பிரியமான உயிர் ஒன்று இங்கே இருக்குல்ல, என் மகனை நீ கொன்னே இல்லை, நான் உன் மகளை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னேன். இவர் இந்த போலீஸ் வந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போய் ஒரு பொண்ணை தேடினா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல அம்பாசிடர் கார் நிற்கும், மோகன்லால் சார் கார். உள்ளே போய் பார்த்தா ஒரு எஸ்ஐ பண்ணி அடித்து ஆல்ரெடி இறந்துருப்பார், ஒரு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அப்புறம் திடீர்னு மோகன்லால் சார் எங்கேயோ இருந்து வருவார், வந்து போட்டு அடின்னு அடிப்பார். அடிக்கிறப்ப அவர் என் பொண்ணுங்கன்னு அவர் போலீஸ் கேட்பார். பொண்ணெல்லாம் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியும், 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. கடைசியில் வந்து இவர் வந்து மோகன்லால் சார் வந்து இவரை வந்து கொன்றுவார். கொல்றப்ப வந்து மேலேருந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கொன்னதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க. அதாவது இவர் இந்த ஜார்ஜ் சாரோட பொண்ணும் மோகன்லால் சார் பையனும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு படிக்கட்டில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க காலேஜில். அந்த டைமில் வந்து இவங்க அப்பா வந்து பார்த்துருவார். பார்த்துட்டு அப்போ தான் அந்த பையனை ஏதோ இப்போ ஸ்டேஷனை கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரித்து கடைசியில் பிடிச்சி அடித்து, நாங்கள் யார் தெரியுமா, எனக்கும் பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜட்டியோடு உட்கார வச்சுருப்பாங்க அந்த பையனை. அப்புறம் வந்து ஏதோ கூப்பிட்டு கேட்குறப்போ, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டா நான் அவன் என்கிட்ட சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. இவர் ஏதோ என்ன பண்ணாருன்னு தெரில, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டா, நான் சொல்லிட்டான்னு ஒரு ஹெல்மெட் எடுத்து அடித்தோன்னே இறந்துருவான். உயிர் இருக்கும், எடுத்து அடிச்சிருவார். அப்புறம் உயிர் இருக்கிறத தெரிஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு ஒரு எஸ்ஐ பண்ணி சொல்லுவார். ஆனால் இல்லை வேண்டாம், கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி மூஞ்சியில் துணி வச்சு அமுக்கி கொன்றுவாங்க அந்த பையனை. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாடி வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஏதாச்சும் ஒரு வண்டியில் வைக்கலான்னு சொல்லி போகிறப்ப தான் இந்த டிக்கி ஓப்பன் ஆகி இதுக்குள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் மோகன்லால் சார் வருவார் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்போ கூட அந்த ஹெல்மெட் மேலே இருக்குது, இவர் வர்றதை பார்த்துட்டா ஒரு ஹெல்மெட் எடுத்து அழுங்காமல் உள்ளே வச்சுருப்பார். அப்புறம்
அதனால தான் வந்து அதாவது அந்த ஒரு டாக்ஸி டிரைவரோட பையன் வந்து நம்ம பொண்ணு மேலே ஆசைப்படுறதா அப்படின்னு சொல்லி அதுக்காக கொன்ன மாதிரி ஆயிரும், கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் வந்து ஒருத்தர் கத்துனாருன்னு சொன்னேன்ல, அவர் எதுக்கு கத்துனாருன்னா இந்த லேண்ட் ஸ்லைடிங் பிரச்சனையில் வந்து பார்த்தா அந்த ஒருத்தரையும் காப்பாற்றுறப்ப இவங்க மூட்டை கட்டி போட்ட அந்த சாக்கு வெளியே வந்துடும். அது வெளியே வந்ததுனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனையானதே. ப்ரெஸ்ஸு மீடியா அப்படிலாம் பிரச்சனையானங்காட்டி இவங்களுக்கு தப்பிக்கிறக்கு வழி இல்லை, நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த பழியெல்லாம் இவர் மேலே போட்டு போலீஸ் எல்லாம் தப்பிக்கலான்னு பார்த்துருப்பாங்க. அதில் நடக்கிற பிரச்சனை தான் இந்த அளவுக்கு நடந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு பயம் போச்சு. அவரும் அவங்க 2 பேர்த்தையும் கொன்று கார் டிக்கியில் போட்டு போய் ஒரு இடத்துல ஆற்றுல போய் உட்காந்துருப்பார். அங்கேயே அந்த பையனோட பாடி வந்துடும். பாடி வந்ததுக்கப்புறம் எல்லாம் அழுதுட்ருப்பாங்க. அப்போ இந்த லவ் பண்ண பொண்ணும் வந்து அழுதுட்ருப்பாங்க. அப்புறம் அப்போவும் மோகன்லால் சார் வந்திருக்க மாட்டாருங்க. வந்தாரா இல்லையா, என்னென்ன சடங்கெல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அடுத்த சீன் வந்து பார்த்தா ஒரு கொலை பண்ணதுக்காக கோர்ட்டில் வந்து ஜெயிலில் போடுற மாதிரி காட்டுவாங்க. கோர்ட்டில் பேசிட்டு வெளியே வர்றப்போ ப்ரெஸ்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்பாங்க, நீங்கள் தான் உங்கள் மகனை கொன்னீங்களா அப்படின்னு. இல்லை நான் கொல்லல, என் மகனை கொன்னவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதோட இந்த படம் முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த படத்தில் இப்போ மோகன்லால் சார் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அண்டு ஒரு சாதாரண கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்புரான், அதாவது லூசிஃபர் பார்ட் 2 வந்துச்சு. அதுக்கு அடுத்தது இப்படி ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியில் மோகன்லால் சார் நடிச்சிருக்காரு. எந்த இதில் சூப்பர் ஹீரோ, மாஸ் ஹீரோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நார்மல் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அண்ட் படம் நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே பாருங்கள். ஹாட் ஸ்டார் இருக்குது. எல்லாருமே நல்லா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஏன்னா படம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு பார்த்த வரைக்கும். ஸோ எல்லோரும் எல்லோரும் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியில் பார்க்கலாம்.